வணக்கம். வாழ்க்கையில் நாம் எல்லாருமே படகோட்டி தான். நம்ப முடியலல்ல. முழுசாக கேளுங்க. எப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். இப்போ நாம் எல்லாரும் குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போகிறோம். போகிற இடம் ஒரு படகு போகக்கூடிய ஏரியாவோ, இல்லை குளமாவோ, இல்லை சின்னதாக ஒரு ஆறோ இருக்குது அப்படின்னா, நம்ம படகுல போகிறோம். யாரை நம்பி போகிறோம்? அந்த படகு ஓட்டுற படகோட்டியை நம்பி நம்ம போகிறோம். படகோட்டிக்கிறவங்க பல நாள் அனுபவம் இருக்கிற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. இருந்தாலும் படகுல போகும்போது நமக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு உடை ஒன்று கொடுப்பாங்க. லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்காக அப்படின்னா, ஏதோ ஒரு அவசர நிலை அப்படின்னா அந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது தண்ணியில் நாம் மூழ்காமல் இருக்கிறதுக்கு அது உதவும். அவசர கால நிவாரணம் உதவின்னு கூட சொல்லலாம். அப்படி அந்த மாதிரி அனுபவமிக்க படகோட்டிகள் கூட நமக்கு ஜாக்கெட்டை கொடுத்து அப்புறம் தான் அதை உட்கார வச்சு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரியான சுற்றுலாத்தலங்களுக்கு போகும்போது நீங்கள் போட்டிங்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த லைஃப் ஜாக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளை போட்டில் போகிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. நாம்ளே போட்டு ஓட்டிக்கிட்டு போகிறதா இருந்தாலும் லைஃப் ஜாக்கெட் போடாமல் நம்மளை படகு ஓட்டுறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையும். வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஆணும் ஒரு சிறந்த படகோட்டிகள். அவங்களுடைய திறமை தான் அந்த குடும்பத்தை சீராக நடத்திக்கிட்டு போகுது. கூடவே அவங்களோட துணைவியாரும் துடுப்பு மாதிரி அவங்களுக்கு. இதில் வாழ்க்கைங்கிறது ஒரு மாபெரும் கடல். சரியா? அந்த கடலில் படகுல போகும்போது அந்த படகோட்டி வீட்டில் இருக்கிற ஆண்கள். ஒருவேளை ஏதோ ஒரு அவசரம் நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல லைஃப் ஜாக்கெட் அப்படிங்கிறது என்ன? நம்மளால் எதையுமே ஊகிக்க முடியாது. லைஃப் ஜாக்கெட் நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் வாழ்க்கைங்கிற கடலில் படகுல கூட்டிக்கிட்டு போகிற கணவருடைய வருமானம். அந்த வருமானம் எல்லாத்துக்கும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை லைஃப் இன்சூரன்ஸ். படகோட்டி இருந்தாலும் படகோட்டி இல்லைனாலும் தத்தளிக்காமல் நம்மளை கரை சேர்க்கறதுக்கு பயன்படுறது தான் இந்த இன்சூரன்ஸ். முதலீடு அது அது செலவு கிடையாது. அது தயவுசெய்து எல்லோரும் புரிஞ்சுக்கங்க. ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கவர் போடணும் அப்படின்னு நாம் முதல் வேலையாக செய்கிறோம். டெம்பர் கிளாஸ் போடணும் அப்படின்னு பார்க்குறோம். கார் வாங்கினா இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறோம். பைக் வாங்கினா இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அப்படின்னு நினச்சி நம்ம வாங்குகிற பொருள் எல்லாமே அதனுடைய மதிப்பு குறையக்கூடிய பொருட்கள். டெப்ரிசியேஷன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கை டெப்ரிசியேஷன் வேல்யூ கிடையாது. அது அப்ரிசியேஷன் வேல்யூ. டிப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கிற பொருட்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு முனைப்பாக நம்ம வாங்கி வைக்கிற அதே எண்ணம் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் செய்யணும் அப்படிங்கிறது ஏன் நிறைய பேர்த்துக்கு தோண மாட்டேங்குதுன்னு தான் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு பெரிய புதிர் அது. இன்சூரன்ஸ் சம்மந்தமாக யாராவது பேச வந்தாவே வேண்டாம் வெறுப்பாக நம்ம பார்க்குறோம். எப்படா அவங்க அங்கேருந்து கிளம்புவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். இல்லை அப்படின்னா அவங்கள பேசவே விடுறதில்ல. நாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்துறோம். தயவுசெய்து புரிஞ்சிக்கங்க. படகோட்டி இருந்தாலும் இல்லைனாலும் வாழ்க்கைங்கிற படகு சீராக பிரபஞ்சங்கிற கடலில் பயணிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை படகோட்டி இருக்கும்போது எப்படி படகை செலுத்துகிறாங்களோ அந்த மாதிரி செலுத்துறதுக்கான ஒரு துடுப்பு தான் இன்சூரன்ஸ். தயவுசெய்து அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. இதுக்கு மேலேயாவது நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சு இன்சூரன்ஸ் சம்மந்தமாக யாராவது பேச வந்தாங்கன்னா அவங்கள உதாசீனப்படுத்தாமல்
உங்கள் தேவைக்கு என்ன சிறப்பான திட்டம் இருக்குங்கிறத பார்த்து சேமிக்க ஆரம்பிங்க. சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஊன்றுகோலாக இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.